நான் இப்போ தான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். சந்தையில் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் என்ன விலை இங்கே இலங்கையில் என்று சொல்லி பார்ப்போம். சரியா? இது பார்த்திங்கன்னா பப்பாப்பழம் ஒரு கிலோ 150 ரூபா. இது 350 ரூபாய்க்கு இருந்தது இந்த பப்பாப்பழம். பெரிய பப்பாளி பப்பாப்பழம் 350. கேரட் இது ரெண்டும் தான் 1/4 கிலோ. இதில் துண்டு இஞ்சி 100 ரூபா. கிலோ 250 ரூபாய்க்கு வாங்கினேன். இது மாட்டிறைச்சி பீஃப் 1500 ரூபா. இவ்வளோ தக்காளி 1/4 கிலோ 250 ரூபா. 200 ரூபாய்க்கு இவ்வளோ வாங்கினேன். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாயோட அளவை பாருங்கள். இவ்வளவும் எவ்வளோன்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். இவ்வளவு தான் 100 ரூபா. வெங்காயம் 1 கிலோ 250 ரூபா கொடுத்தான். உருளைக்கிழங்கு எவ்வளோ சொன்னான்னு மறந்துட்டனே. அது பிறகு மாம்பழம் இது எனக்கு சும்மா சின்ன பழம் ஒன்று போட சொன்னதுக்காக போட்டாங்க. இந்த மாம்பழம் 1 கிலோ 350 ரூபா. காஞ்ச மிளகாய் இது 120 ரூபா. 100 கிராம் 120 ரூபா. முட்டை ஒன்று 40 ரூபா. டவுனில் கடையில் 40 ரூபா. கடை சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இங்கே உள்ளால் 50 ரூபா விற்கிறாங்க. இது 1 கிலோ பால் பொன்னி அரிசி 1 கிலோ 255 ரூபா. சதோசாலை வெளியில் கடையில் டவுனில் 280 ரூபா பால் பொன்னி. சீனி 1/2 கிலோ. எவ்வளோ பில்லை காணவில்லை. சரி, ஓகே. இவ்வளோ தான் நான் அன்றைக்கு வாங்கினது. உருளைக்கிழங்குற விலை எனக்கு மறந்துட்டேன். கிழங்கு உங்களோட இடத்துல இதெல்லாம் என்ன விலை என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். இங்கெல்லாம் விலை தான். ஆனாலும் என்ன செய்கிறது, சாப்பிட்டாகணுமே. பார்த்தீங்களா இங்கே என்னென்ன விலையாக இருக்குன்ட்டு. இன்றைக்கி நான் 5000 ரூபா காசு கொண்டு போனேன். 5500 ரூபாய்க்கிட்ட கொண்டு போனேன். அவ்வளோதான், முடிஞ்சு.